வலைபேச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பசங்க அவங்க அந்த 3 பேருமே கெட்ட பசங்க. அவங்களுக்கு வந்து எதெல்லாம் ஃபேவராக இருக்கோ அதை மட்டும் சொல்றது. அவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா தான் லைஃப்னு. அதுக்கு பின்னாடி ஆண்டவன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பொய்யான விமர்சனங்கள் கொடுக்குறது, ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ரிவ்யூ கொடுக்குறது. இந்த மாதிரி ஆளுகள்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஜென்மத்திலேயே பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவோ கஷ்டம். அந்த கஷ்டத்தை மீறி படத்தை எடுக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு புனிதத்தை சேர்க்கணும். நல்லா இல்லையா விறுவிறுன்னு போயிட்டே இருக்கணும். ஏன் ரிவ்யூ சொல்ல சொன்னா, மோசமாக சொல்ல சொன்னா, நீ வலைபேச்சுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நீ உட்காந்து நீ பாத்துக்கு அவனா டார்கெட் பண்ணி அடிக்கிற. அவங்க பாருங்க சீசன் அடிப்பாங்க. இந்த டயத்துல வந்து நம்ம விஜயை தூக்கி பேசினாதான் நமக்கு லைக்ஸும் ஃபாலோவர்ஸும் ஜாஸ்தி வரும்னு சொல்லிட்டு அங்கே அடிப்பாங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல நயன்தாரா அடிக்கணும். ஏன்னா யாருக்கெல்லாம் ஃபேன்ஸ் ஜாஸ்தி இருக்கோ அவங்க அடிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ் பண்ணணும். அந்த என்கேஜ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து யூடியூபே புஷ் பண்ணி போகும். உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஸோ இந்த வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லணும். கண்டிப்பா மார்க்கெட்லாம் போல. அப்படியே மார்க்கெட் போனா கூட விழுந்த மார்க்கெட்டை அப்படி சுண்டி எடுக்கிற ஆள் வந்து அவர் தான். நீங்க வந்து எல்லா பேருமே மார்க்கெட் போச்சு சொன்னீங்களா, மார்க்கெட் யாருக்கு இருக்கு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். கிடையவே கிடையாது. நீங்க வரிசையா பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட 3-4 படங்கள் அடி, அதுக்காண்டி மார்க்கெட் போச்சுன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் இருந்துக்கிட்டு மௌனம் பேசியது உண்மையிலேயே அதை நினைச்சு பார்த்தாவே இன்னும் வந்து சில சீன்ஸ்லாம் வந்து நம்ம கண்ணுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கோம். அந்த ரமணாவும் அந்த சூர்யாவும் பேசுற சீன்லாம் உண்மையிலேயே இருக்கும். அவர் அவ்வளவு லவ்னாவே என்னன்னு தெரியாம அப்படியே பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருந்தவருக்கு லவ் வந்தா என்ன ஆகுங்கிறத ரொம்ப யதார்த்தமா. அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோ கிடையாது யாரு, சூர்யா. அந்த அளவுக்கு இந்த சூர்யா சார் வந்து இந்த அளவுக்கு இப்படி மாறிட்டாப்ல. நல்ல படங்கள் தேர்ந்தெடுக்கும். அதுக்கு தோத அமீர் சாருடைய ஃபர்ஸ்ட் படம் உண்மையிலே அப்படியே வைபு பயங்கரமா இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்த என்னடா அது, இந்த பக்கம் பார்த்தா மௌனம் பேசியது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது என்ன படம், இன்னொரு படம் லவ் படம், பழைய படம், ஒரு உயிருள்ள ஒரு விஷா. இந்த மாதிரி காதலர் தினத்தன்னைக்கு வெறும் காதல் படமா வந்தது வந்து என்னடா அப்படின்னு கேட்கும்போது, இருந்தாலும் வந்து ஆடாத ஆட்டம் எல்லாம் கொடுக்குற வைபை வந்து வேற எதுவுமே கொடுக்காது. அந்த அளவுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதையை வந்து அமீர் சார் சொன்னது வந்து அவர் பெருசு. அவர் எப்பவுமே ராவா சொல்லிட்டு இருக்கிறவர் வந்து அமீர் சார் கையில இந்த ஸ்கிரிப்ட் எப்படி மாட்டிச்சுன்னு தெரியல, தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. அமீர் சார் யாரு அப்படிங்கிறத காமிச்சது வந்து மௌனம் பேசியது. அதுக்கடுத்து பார்த்தா ராமு, அதுக்கு அடுத்து பர்த்திவீரன்ற ஒரு இதுல வந்து டாப் 5 டைரக்டர்ல போய் உட்காந்துட்டாப்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த படம் உண்மையிலே நல்ல செம்மையா இருக்கும். அதுக்கு தோத எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி சூர்யா சார், அவருக்கு வந்து அந்த லவ் வரும்போது பாத்தீங்கன்னா அவரோட ரியாக்ஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா செம்ம எமோஷனலா இருக்கும். இல்ல உண்மையிலே செம்ம டிஃப்ரெண்ட், சரியான டிஃப்ரெண்ட். இப்பெல்லாம் ஸ்ட்ரிப்பா இருப்பாப்ல. ஸோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு இளமையான ஹீரோ எப்படி இருப்பாங்க அந்த காலகட்டத்தில், நேருக்கு நேரு அந்த காலகட்டத்தில் நந்தா, அதில் நந்தால தான் ஸ்ட்ரிப் ஆனாப்ல. ஸோ இது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருக்கும். இப்படி படங்கள்ல தான் நடிச்சாருன்னா செம்மையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா படம் வந்து காலங்கள்லாம் மாறி போச்சு. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் மாறிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் சூர்யா சார் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல நடிகர் தான் சொல்லணும். கண்டிப்பா மார்க்கெட்லாம் போல. அப்படியே மார்க்கெட் போனா கூட விழுந்த மார்க்கெட்டை அப்படி சுண்டி எடுக்கிற ஆள் வந்து அவர் தான். நீங்க வந்து எல்லா பேருமே மார்க்கெட் போச்சு சொன்னீங்களா, மார்க்கெட் யாருக்கு இருக்கு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். கிடையவே கிடையாது. நீங்க வரிசையா பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட 3-4 படங்கள் அடி, அதுக்காண்டி மார்க்கெட் போச்சுன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதுதான் சொல்றேன்ல, அவங்க வந்து வலைபேச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பசங்க அவங்க அந்த 3 பேருமே கெட்ட பசங்க. அவங்களுக்கு வந்து எதெல்லாம் ஃபேவரா இருக்கோ அதை மட்டும் சொல்றது. அவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா தான் லைஃப்னு. அதுக்கு பின்னாடி ஆண்டவன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பொய்யான விமர்சனங்கள் கொடுக்குறது, ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ரிவ்யூ கொடுக்குறது. இந்த மாதிரி ஆளுகள்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஜென்மத்திலேயே பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவோ கஷ்டம். அந்த கஷ்டத்தை மீறி படத்தை எடுக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு புனிதத்தை சேர்க்கணும். நல்லா இல்லையா விறுவிறுன்னு போயிட்டே இருக்கணும். ஏன் ரிவ்யூ சொல்ல சொன்னா, மோசமாக சொல்ல சொன்னா, நீ வலைபேச்சுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நீ உட்காந்து நீ பாத்துக்கு அவனா டார்கெட் பண்ணி அடிக்கிற. அவங்க பாருங்க சீசன் அடிப்பாங்க. இந்த டயத்துல வந்து நம்ம விஜயை தூக்கி பேசினாதான் நமக்கு லைக்ஸும் ஃபாலோவர்ஸும் ஜாஸ்தி வரும்னு சொல்லிட்டு அங்கே அடிப்பாங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல நயன்தாரா அடிக்கணும். ஏன்னா யாருக்கெல்லாம் ஃபேன்ஸ் ஜாஸ்தி இருக்கோ அவங்க அடிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ் பண்ணணும். அந்த என்கேஜ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து யூடியூபே புஷ் பண்ணி போகும். உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஸோ இந்த வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லணும். மௌனம் பேசியதை ரீரிலீஸ் பார்த்தா ஆக்சுவலாக எல்லாரும் திரும்ப கேட்குறாங்க ரீவாட்சபிளா அப்படின்னா. எத்தனை தடவை டிவியில் போட்டாலும் வாட்ச் பண்ணிட்டு ரீவாட்ச் பண்ணிட்டும் அப்பயும் வைப்பு தாங்காமல் தான் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. இதுக்கு மெயின் வந்து யுவன் சாரோட மியூசிக் தான். யுவன் சார் மியூசிக்கை அந்த பாட்டு எல்லாமே தேட்டரில் பார்க்குறப்போ வேற லெவல் வைப்பில் இருக்குது, ரொம்ப கனெக்ட் ஆகுது. அமீர் சார் வந்து ஒரு லவ் ஸ்டோரியில் ஹீரோயிசத்தை இவ்வளோ அழகாக காமிக்க முடியுமான்னா அது ஒரு ஆக்ஷன் மூவியில் ஹீரோயிசத்தை காமிக்கலாம். லவ் ஸ்டோரி, லவ் சப்ஜெக்டில் த்ரூ அவுட்டாக காமிக்கிறப்போ ஹீரோயிசத்தை இவ்வளோ எமர்ஜ் பண்ணுறாரு. ஸோ அமீர் சாரோட மூவி வந்து திரும்ப பார்க்கணுன்றது ரொம்ப இன்னும் அதிகமாகுது. ஸோ சினிமா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே பற்றின இதாக இருக்கட்டும்,
சீன்ஸ் கனெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது வந்து ஒரு லெசன் மாதிரி தான், எல்லாரும் வாட்ச் பண்ணணும். பழைய வெர்ஷனுக்கு இப்போ ரீரிலீஸ் பண்ண வெர்ஷனுக்கு ஒரு ஏதோ ரேசியா மாத்திருக்கதா சொல்றாங்க. விஷயம் செக் பண்ணிருக்காங்க. அப்படி ஃபீல் ஆகுதா? இல்லை அந்த மாதிரி எதுவும் பெருசாலாம் ஒன்றும் சேஞ்சஸ் மாதிரி அதே மாதிரி தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு. அதான் டிவியில் பார்த்தாலும் போர் அடிக்கல உள்ள. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த யுவன் சாரோட மியூசிக் வந்து ரொம்ப எலிவேட் பண்ணி போகுது. ஒரு சீனுக்குமே கத்துறாங்க உள்ள. எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், சும்மா கலாய்க்கிற சீனு, அதுக்கெல்லாமே நல்ல ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வாட்ச் தான். அது லவ்வர்ஸ் டே அதுமா விட்டுருக்காங்கன்னா, இது லவ் மூவிக்கு அகேன்ஸ்டானது இல்லை, லவ்னா என்னன்னு மூவியில் காமிக்கிறதான மூவி. ஸோ கண்டிப்பாக பாருங்க. 2K கிட்ஸுக்கு இல்லை சூர்யா சார் பெர்ஃபார்மன்ஸு அதெல்லாம் பார்க்குறப்போ எப்பா என்ன மனுஷன் தான் ஃபீல் ஆகும். ஏன்னா அப்பயுமே அவ்வளோ கனெக்டிவிட்டியாக பண்ணியிருப்பாரு. ஒரு ஐ கான்டாக்டாக இருக்கட்டும், ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனு, எதுக்குடா லவ் பண்ணுறீங்க, எங்கடா சுற்றுறீங்க, அது மாதிரி ஒன்று நக்கலாக சொல்கிறது எல்லாமே இப்போ பார்க்குறப்ப எல்லா ஹீரோவும் இங்கேருந்து எடுத்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் கம்பேரிட்டிவ்லி யாருமே பண்ண முடியாது. செம்ம பெர்ஃபார்மன்ஸு. இல்லை அப்படி இல்லை, எல்லா காலகட்டத்திலையும் வருது. அது லவ்வை ஏற்றுக்கிறத பொறுத்து, ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுறத பொறுத்து ப்ரிஃபரன்ஸ் கரெக்டான இதில் கொடுக்குறப்ப. இப்போ வித் லவ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்த கதை தான், எல்லாமே சீனுமே எல்லாருமே பார்த்தது தான். ஆனால் அதை சிக்லெட்ஸ் மாதிரி மாற்றி மாற்றி சீக்வன்ஸ் அவங்க லைஃப்பில் உள்ளதை ட்ரீட் பண்ணி சொல்கிறாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா என்ஜாய் பண்ணுற மாதிரியான படம் கரெக்டாக வரலன்னு ஃபீல் ஆகுறது தான். இல்லைனா ரீரிலீஸே இவ்வளோ யாரும் கொண்டாட மாட்டாங்க. வர்ற படங்கள் வந்து என்கேஜாக கமிட்டடாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரீரிலீஸ் யாரும் எதிர்பார்க்க போகிறது இல்லை. அதுக்காக படம் வர்ற எதுவுமே சரியில்லைன்னு அர்த்தம் இல்லை. இருந்தாலும் நிறைய இதை டிவியில் பார்த்தப்போ அதை தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது, அதுதான் மெயின் ரீசன். அதுதான். ரெண்டாவது தான் பிரைம் இது வந்து சரியான படங்கள் இல்லைன்றது.